24 ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எப்பொழுது தேவனுடைய சரீரம், கர்த்தருடைய சரீரம் பிற்கப்பட்டது என்றால், சாட்டையினால் அடித்து ஒன்று குறைய ஏகப்பட்ட அடிகளினால் அடித்து அந்த முள் கம்பி பித்தது இல்லையா, அந்த ஒரு காரியம்தான் என்னவா முடிந்தது, பிற்கப்பட ஒரு காரியத்துக்கு சமமாய் முடிகிறது. 25வது வசனம் பாருங்க. போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடிய பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இது ரெண்டுமே என்ன சொல்லப்படுகிறது என்றால், முதல் வசனத்தில் என் சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். பிற்கப்பட்ட சரீரம் உங்களுக்காக தான், இரத்தத்தின் உடன்படிக்கையும் நமக்காக தான். ஏன்னா அவர் பாவம் செய்யவில்லை, நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்தார், நமக்காக பாவமானார், சாபமானார். எனவே தேவ பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது, தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து உணர்ந்து அவர் என்ன பண்ணாராம், நீங்கள் நினைவு கூறும்படி இந்த திருவிருந்து நீங்கள் பங்கு கொண்டே ஆக வேண்டும்.